என்னடா சார் ஜூஸ்? டேய் ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? நமக்கு இருந்த ஒரே பிரச்சனை கதிர், அவனும் ஊருக்கு போயிட்டான்ல. இன்னைக்கு நைட் நான் ஊருக்கு போகிறேன். அப்பாவுக்கு வேறு 30 வருதுல்ல. ஓ, அதுக்குள்ளே 30 நாள் ஆயிடுச்சா? அப்புறம் நகை மாத்திர விஷயமா ஒரு நம்பிக்கையான ஆள் மாட்டிருக்கு. அது சம்மந்தமாக பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய், ஆனால் நீ தான் அவசரப்படான்னு சொன்னீங்க. இல்லை, ஒரு ஆள் இருக்கு, சரியாக வரும். போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ போயிட்டு வந்துடு, நான் பார்த்துக்கிறேன். என்ன முதலாளி தான் அடிக்கடி லீவ் போடுறேன்னு திட்டுவார். அட வேலையை விட்டு தூக்கிட்டுமே, இன்னொரு கடை ஆரம்பிச்சிட மாட்டோம். என்ன சொல்கிற? விடைகளை தேடி தொடர்கின்ற பயணங்கள் வலிகளை மீறி உன்னை காட்டும். ராமரோட பையன் குமார சொன்ன ஊருக்கே தெரியும். கேள்விகள் ஒவ்வொன்று விதிப்படி எல்லாம் நடந்தேறுமா? நீ போகும் பாதை எல்லாம் மனம் தன்னாலே தெளிவாகும். நீ யாரோ போய் தேடடா. இங்கே குமார் வீடு எங்கன்னு இருக்கு? குமாரா? இங்கே கூத்து கட்டுற ராமரோட பையன் குமார் வீடு. அவரா? பக்கத்து வீடு தான். அந்த வீடானே? அந்த வீடு தான். ஆள் இருக்காங்களா என்னன்னு தெரியல, போய் பாருங்க. சரி, நான் சார். யார் வேணும்? இங்கே குமார்னு. ஒரு நிமிஷம் இருங்க, அம்மா கூப்பிடுறேன். அம்மா. சொல்லுங்க. இங்கே குமார் அவர் மனைவி தாங்க. நான் அவர் இறந்துட்டாரு. ஓ அப்படியா? கதிரும் குமாரும் ஒன்னா தான் வேலை பார்த்தாங்களா? ஆமா, தேனியில ஒன்னதான் வேலை செஞ்சாங்க. யாருமா? தெரியல அத்தை. யாருப்பா வேணும்? வணக்கம்மா, தேனியிலேருந்து வரேன். குமார் வேலை பார்த்த இடத்துல பழைய ஆளுங்களை கூப்பிட்டு கௌரவிக்கிற மாதிரி. போதும்ப்பா, நீங்க கௌரவப்படுத்தினதெல்லாம். என் பையனை போலீஸ் பிடிச்சப்போ உங்க முதலாளியா வந்தாரு. நீங்க யாரை கேக்குறீங்க? அந்த வேல்முருகன் மரக்கடைக்காரர் தான் சொல்றேன். அங்க இருந்து தானே வரீங்க? ஆமா. இன்னும் என்னப்பா, உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள என் பையனும் கதிரேசன் பட்ட பாடு இருக்க. ஏடா எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சா? டேய் நகையை மாத்திட்டல? டேய் என்னாச்சுடா? நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன். சரி விடு, உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. என்ன சொல்லிட்டு நீ அவசரப்பட்டிய? சரியான ஆளை பார்த்து பொறுமையா மாத்திருக்கலாம்ல. எதுக்குடா ஆஃப் பண்ற? குளிருதுடா. எதுக்கு குளிருதா? சரி என்னதான் ஆச்சு? யாரை பார்த்த? நகையெல்லாம் பத்திரமா இருக்குல்ல? ஏன்னா நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டு. டேய் என்னதான்டா ஆச்சு? தொடர்பியல்னு ஒரு விஷயம் மணி. நான் என்ன கேட்குறேன், நீ என்ன சொல்ற? நீ கேட்டதுக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன், கேளு. சரி சொல்லு. அதாவது தொடர்பியல்னா ஒரே மாதிரியான சம்பவங்கள் வெவ்வேறு குடும்பத்தோட சந்ததியை ஆக்கிரமிக்கும். அது எத்தனை சந்ததிக்குன்னு உறுதியாக சொல்ல முடியாது. அது தொடராமல் இருக்கணும்னா ஒரு மையப்புள்ளியில முழுமை பெறணும். என்னடா நகையை மாத்திட்டேன்னு தானடா கேட்டேன். சந்ததி, மையப்புள்ளி, கள்ள தொடர்புன்னு எதோ ஒழிட்டு இருக்க. டேய் அது தொடர்பியல், ஒரு விதமான சயின்ஸ் விதின்னு சொல்லலாம். சயின்ஸ்லாம் எதுக்குடா என்கிட்ட சொல்லி உயிர் எடுத்துட்டு இருக்க? டேய் நான் நம்மளை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். நகையை திருடணும்னு நான் நினச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் என் குடும்பத்தில் என் சம்மந்தமாக நடக்கிற அத்தனை விஷயமும், ஓனர்க்கா வீட்டில் நடக்கிற அத்தனை விஷயமும் ஒரே மாதிரி இருக்குது. எண்ணம், செயல் எல்லாமே ஒரே மாதிரி தொடருது. உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஓனர்க்கா குடும்பத்தோட ஜெராக்ஸ் மாதிரி இருக்குது இப்போ என் குடும்பம். ஹலோ சரவணா, உங்க அக்கா தையல் கிளாஸ்க்கு போனாங்க. எனக்கு ஓடி போயிட்டாங்க. ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்கிறாங்க. இந்த மனுஷனை நம்பி என் வீட்டை விட்டுட்டு ஓடி வந்துட்டு உங்க அப்பா அதை கேட்டோன்னு நெஞ்சு வலி வந்துருச்சுடா. அதை கேட்ட உடனே எங்க அப்பா நெஞ்சு வலி வந்து இறந்துட்டார். இது எல்லாம் நகையை திருடணும்னு நினச்சிலேருந்து என் குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஒரே மாதிரி நடக்குதா இல்லை வேற ஏதாவது காரணம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஏன்னா அப்படி தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்தடுத்து ஒரே மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் என்னால் தடுக்க முடியும். புரியல. உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? என் அக்காவுக்கு நடந்தது தான் ஓனர் அக்காவுக்கு நடந்திருக்கு. நான் பண்ணது தான் கதிர் பண்ணியிருக்கான். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா கதிர் பண்ணது தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது நான் திருடின மாதிரி கதிர் ஏன் திருடி இருக்கக்கூடாது?
இதை தெரிஞ்சிக்க தான் கதிர் ஃப்ரெண்டு குமார். நானா? ரயில்வே கிராசிங்கில் இறந்து போன குமார் பற்றி தெரிஞ்சுக்க நடுவுக்கோட்டை போயிருந்தேன். கதிரும் குமாரும் ஒன்றா தான் வேலை பார்த்துருக்காங்க. ஒரு ஜமீனில் நகை திருட்டு போன கேஸில் போலீஸ் 2 பேரையும் பிடிச்சி விசாரிச்சிருக்காங்க. ஆனால் அந்த ஜமீனில் வேலை பார்த்த முருகனை அரெஸ்ட் பண்ணிவிட்டு இவங்க 2 பேர்த்தையும் போலீஸ் விட்டுருச்சு. அந்த ஜமீனுக்கு போய் நான் பார்த்த போது தான் எனக்கு தெரிஞ்சது. என் அம்மாட்ட போய் நான் கேட்டேன், முருகன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு உங்க அப்பா உன் தாத்தா கிட்ட சண்டை போட்டாரு. ஆனா உன் தாத்தா அதை கேட்கல. ஏற்கனவே கண்ட ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்பவே உன்னை வீட்டை விட்டு துரத்தி இருக்கணும்டா. இப்ப கீழ் ஜாதி பையனை ஆதரிச்சு கம்யூனிசம் பேசிக்கிட்டு இருக்கியா? முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடா. இது எதுவுமே தெரியாம உங்களை வளர்த்தாரு. ஏன்னு உங்க அப்பா கிட்ட கேட்டதுக்கு வைராக்கியத்தோட பொழைக்க வந்தாச்சு. ஆனா என் வாரிசுக்கு நான் வெள்ளக்காரனுக்கு ஜால்ரா அடிச்ச ரங்கராஜ் ஜமீனோட மகனா தெரியறதை விட ஒரு ஏழை உழைப்பாளியா தெரியறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன்டி. அவர் கடைசி காலத்துல குடும்பத்தை பெருசா கொண்டு வர முடியலையேங்கிற ஆதங்கத்துலதான் நீ நல்லா வரணும், நம்ம நல்லா வாழ்ந்த குடும்பம்னு அடிக்கிறத சொல்லிக்கிட்டு இருந்தாரு. உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ யாருன்னு ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டு வருவ. அப்ப இதெல்லாம் சொல்லுன்னு என்கிட்ட சொன்னாரு. எங்க வீட்டில் திருடினது கதிரும் குமாரும் தான். நாம எப்படி இப்ராஹிம் மாட்டி விட்டோமோ அதே மாதிரி அங்கே முருகன் மாட்டியிருக்கான். நீ சொல்றதுக்கு என்ன ஆதாரம்? நாம திருடினதுக்கு என்ன ஆதாரம்? ஒரு 20 வருஷம் கழிச்சு நல்ல நிலைமையில இருக்கும்போது யாராவது வந்து கேட்டா உழைச்சி சம்பாதிச்சுன்னு பொய் சொல்லுவானா, இல்ல திருடினதுன்னு உண்மை சொல்லுவானா? நீ பேசுற எதுலையுமே என்ன சேர்த்துக்க மாட்டேங்கிறியா? சம்பவங்கள் தொடர்ச்சுனா நீ உயிரோடு இருக்க மாட்டேன். டேய், அப்புறம் அந்த குமார் மாதிரி நானும் சேர்த்துருவேன்ல. உன் அக்கா குழந்தை கவிதா மாதிரி கண்ணு தெரியாம உன் அக்கா வீட்டுக்காரர் ஒரு மாதிரி அப்படிதான்டா சிரிப்பேன். ஏன் ஊரை கூட்டி சத்தமா சிரிப்பேன்? என்ன நம்ம 2 பேரும் திருடின பிளான் வெளில தெரிஞ்சிருவேன், அமைதியா இருக்கேன். இப்போ ஒரு நல்ல டாக்டரா போய் பாரு. உனக்கு வந்திருக்கிறது ஒரு வித்தியாசமான நோய். இந்த பேர் புரியாம சினிமாலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. கரெக்டா சொல்லணும்னா உன் புத்திசாலித்தனத்தை காட்ட ஏதோ முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்க. உங்க அப்பா சீரியஸா இருக்கும்போது திருடுறதுக்கு பிளான் போட்டதெல்லாம் போலீஸ் சவால் விட தானே? அதே மாதிரி உனக்கு வந்திருக்க திருட்டு மூளை இல்லை, அந்த மொட்டையும் கூட சேர்ந்து வந்திருக்க போலீஸ் மூளை. திருடுறதுக்கு பிளான் போட்டது, அதுலேயும் தப்பிக்க பிளான் போட்டது எல்லாமே உன் புத்திசாலித்தனத்தை காட்ட. இப்போ கூட நகையை மாற்றிட்டு வரேன்ட்டு போனேன். போயிட்டு வந்து மைய புள்ளி தொடர்பியல் ஏதோ இது இதெல்லாம் தொடராமல் இருக்கணும்னா ஏதோ மைய புள்ளியை தேடி போகணும்னு சொன்னல. அப்படின்னா திருண்ண நகையெல்லாம் போய் அக்காட்டே கொடுக்க போற, அதானே? லூசுத்தனமா பேசாதடா. நான் லூசா? நீ அதான் பண்ண போற. அப்பனா தான் எதுவுமே நடக்காது. நீ நகையை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்க போற. நான் கொடுப்பேனாடா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல வந்தேன், அவ்வளோதான். நகையை தூக்கி கொடுத்தா சும்மா விட்டுருவாங்களா? எங்கள் அப்பா வேணான்னு சொன்ன ஒரு விஷயம் வீட்டுக்குள்ளே இருந்தது எனக்கு ஒருத்தலாக இருந்துச்சு. அதான் எடுத்துட்டு வந்துட்டேன். எடுத்துட்டு வந்துட்டியா? அதில் இல்லைடா, நம்ம பழைய பிளான் படி என் பேக்கில் போட்டு கிளாக் ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஏண்டா, வீட்டில் நகை இருக்கும்போது கூட போலீஸ்ட்ட மாட்டாமல் சேஃபாக தானே இருந்துச்சு. நீ தானே கிளாக் ரூமில் வைக்கிறதுல ஒரு ரிஸ்க் இருக்குன்னு சொன்ன. இப்போ எனக்கு மாட்டுறதுக்கான எல்லா வழியும் கண்ணு முன்னாடி தெரியுது. அவனுக்காக கண்டுபிடிக்க போகிறதில்ல, இந்த கிறுக்குன்னு போய் போலீஸ்ட்ட ஒப்படைக்க போகிறான். உன் மேலே நம்பிக்கையே இல்லை. ஆடா பாவி, என் பர்ஸில் தான் பேக் வச்ச சீட் இருக்கு, வேணா நீ எடுத்து வச்சுக்கோ. ஓனரை காட்டை கொண்டு போய் திரும்ப கொடுக்குற ஐடியாவே என்கிட்ட இல்லை. லூசுத்தனமாக ஏதாவது யோசிச்சுட்டு இருக்காத, பேசாமல் வந்து படு. சரி, உன் வழிக்கே வரேன். அப்படி பார்த்தாலும் திருடின நகை உன்னோட தானே. உன் வீட்லேயும் எடுத்த நகை உன்ட்டே வந்துருச்சு. இதுக்கு மேலே இந்த மேட்டரை யோசிச்சு குழப்பிக்காத. தெளிவாக சொல்லிட்ட மணி, எதா இருந்தாலும் காலைல பேசிக்கலாம். மூடிட்டு படு. நான் எதுக்கு சொல்கிறேன்? லைட் ஆஃப் பண்ணிட்டு நீ பாட்டு உளறிட்டு. குளிருதுடா. பரவாயில்ல. அன்னைக்கு தியேட்டரில் படம் பார்க்கும்போது என்ன கேட்டேன்? ஹீரோக்கு வாய்ப்பு கிடைச்சி யூஸ் பண்ணிக்கலாம்னு ஒத்துக்கியான்னு கேட்டேன். ஹீரோ இப்படி தான் போட்டு குழப்பிக்கோனா? நான் குழப்பலை, தெளிவாக தான் பேசுகிறேன். அந்த மாதிரி காமெடி எனக்கு புரிய வைக்கிறது எப்போவுமே கஷ்டம்தான்.
முழுமையாக ஆக்கிரமிக்கும். ஒரு மையப்புள்ளியில் முழுமை பெறணும். நகையை திருடணும்னு நான் நினச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் என் குடும்பத்தில் என் சம்மந்தமாக நடக்கிற அத்தனை விஷயமும், ஓனர்க்கா வீட்டில் நடக்கிற அத்தனை விஷயமும், எண்ணம் செயல் எல்லாமே ஒரே மாதிரி தொடருது. ஐயா சரவணா, மூச்சோட முடியலப்பா. நான் திருடின மாதிரி கதிர் ஏன் திருடி இருக்கக்கூடாது? எங்கள் வீட்டில் திருடினது கதிரும் குமாரும் தான். நாம் எப்படி இப்ராஹிம் மாட்டி விட்டோமோ அதே மாதிரி அங்கே முருகன் மாட்டிக்கிட்டான். அப்படின்னா திருந நகையெல்லாம் போய் அக்காட்டே கொடுக்க போற அதானே? இப்போ பரவாயில்லையாக்கா? பரவாயில்லன்னு சொன்னாங்க. அக்கா, எனக்கு நகையெல்லாம் எதுவும் வேணாம். உங்களுக்கு சம்மதம்னா கவிதாவை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க. உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு அவசரப்படுற? கொஞ்ச நாள் பொறுமையா இரு. நானே ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அது இல்ல கதிரு, யாருக்கா? நீ என் தம்பி. கொடுங்க. நான் பாத்துக்க மாட்டேனா? யாரு என்னன்னு முழுசா விசாரிக்காம பொண்ணு கொடுக்கலான்ற? எங்கள் அப்பா பேர் ரத்னம், எங்கள் தாத்தா பேர் ரங்கராஜ். ரங்கராஜ் ஜமீன் சொன்னால் தேனியில் எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் எல்லா ஊரும் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியாதா என்ன? இப்போ ஒத்துக்குவா இருக்கா? நீ வீட்டுக்கு போனேன்னா என் வீட்டுக்காரர்கிட்ட கவிதா நல்லா இருக்கான்னு சொல்லிடுப்பா. புலம்பிட்டே இருப்பாரு. சரிக்கா. சரவணா, கவிதா எப்படி இருக்கா? பரவாயில்ல. நல்லா இருக்காளா? நல்லா இருக்கும். எந்த ரூம்ல சேர்த்திருக்காங்க? 201. சரி வாங்க போலாம். டேய் அடிங்க. எங்கடா போன முட்டா? நீ எங்கடா போன? டேய் மணி, நீ எங்க போனன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. கவிதா கையை எடுத்துக்கிட்டாடா. சரி. அவளை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டு வரேன். ஓ சரி. இது எல்லாமே சரியாகும்னா அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா கரெக்டுன்னு தோணுச்சு. அதான் ஓனருக்கா கிட்ட போய் நானே கவிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதாவது உன் மையப்புள்ளி. உன் மேலே செம்ம கோவத்தில் இருக்க மணி. எனக்கு உன் மேலே கோவமே இல்லைடா, ரொம்ப பெருமையாக இருக்கு. அதான் எடுத்துகிட்டு வந்துட்டியா? இரு நகையை ஆட்டையை போட்டுருவேன், மீதி இருக்கிறவங்க சொத்தையும் ஆட்டையை போட அந்த கூட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவேன். மிச்சம் உண்மை தெரிஞ்சு உயிரோடு இருக்குது நான் மட்டும்தான். என்னையும் போட்டு தள்ளிடுவேன். அதையும் எப்படி நானே சொல்கிறேன். அந்த குமார் மாதிரி ரயில்வே கிராசிங்லாம் நான் செத்துட்டேன்னு கதையை மாற்றிடுவேன். நல்லா விசாரிச்சு பாரு, அந்த கதிர் தான் குமாரை கொண்டு இருப்பான். அதே மாதிரி நீ என்ன கொண்டுடுவ. அதான் பேக் எடுத்துட்டல. இந்த பேக் தானே? பாருடா, நல்லா பாரு, இதுல ஒரு இடமும் இல்லை. டேய், பேக்கை மாற்றி எடுத்துட்டுன்னு நினைக்கிறேன். தெரியும்டா என்னெல்லாம் சொல்லுவேன்னு. நடிக்காத. நகை எங்க? முட்டாள்தனமா பேசாத மணி. என்னையவே சந்தேகப்படுறியா? சந்தேகமா? உன் உடம்பு ஃபுல்லா போய் தேனிக்கு போனது, அப்பா ஜமீன்தாரு எல்லாம் போய். ஓவரா பேசுறடா. அப்படிதான்டா பேசுவேன். உங்க அப்பா ஜமீன்தார்லாம் இல்ல, அவன் பிச்சைக்காரன். அது மட்டும் இல்ல, உங்க அக்கா இருக்கால, அவர் ஓடுகாலி.